ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நான் உங்கள் விக்ரம். வழக்கமாக இன்னைக்கு பார்க்க போகிறதும் 18+ ஸ்டோரி தான். ஸோ சின்ன பசங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சின்ன பசங்க வச்சு பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு அப்புறமா கூட பாருங்கள். ஸோ ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சில வீடியோவில் வந்து ஒரு சில இடத்துல நான் கண்ட்ரோல் பண்ணி பேசியிருப்பேன். பட் ஒரு சில வீடியோவில் என்னால் அப்படி பேச முடியாது. அதனால தான் எதுலையுமே அது மிஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது ஓவராக பேசாமல் இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு பூமர் வாங்குற காசில் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும்னு சொன்னால் கேட்கறதுக்கே ஷாக்கிங்காக இருக்குல்ல. நான் விக்ரம், ஒரு இன்டர்நேஷனல் சர்டிஃபைட் ஃபிட்னஸ் ட்ரைனர். அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட் கூட. கோர்ஸ் யாருக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க, பட் ஆனால் ரிசல்ட் இருந்திருக்காது. சில பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், பட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் இருப்பீங்களே, உங்களுக்கான கோர்ஸ் தான் இது. ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் என்ரோல் பண்ணணும்னு நினச்சின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் என்ரோல் பண்ணிக்கோங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கேலரி ட்ராக்கிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீல் ட்ராக்கிங், அப்புறம் சாம்பிள் டயட் பிளான்ஸ், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக வெயிட் லாஸ் ஆர் ஃபேட் லாஸ் பண்ண முடியும். இதுல ஒரு அடிஷனல் போனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி மந்த் இதுல ஒரு மாடியூல் ஆட் பண்ண போறோம். ஸோ இந்த மாடியூல் எதை பத்தினது இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, பயோஹேக் பத்தி இருக்க போகுது. இந்த பயோஹேக்ன்றது என்னன்னா, நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்களா, அட் சேம் டைம் உங்க ஏஜையும் ரிவர்ஸ் பண்ண முடியும். விச் மீன்ஸ் உங்க மெட்டபாலிக் ஏஜை ரிவர்ஸ் பண்ண முடியும். அதை பத்தின கோர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தர் ஆட் பண்ண போறோம். இது எல்லாமே ஜஸ்ட் நீங்க பே பண்ற இந்த காஸ்ட்ல தான் அடங்கும் போது ஃபர்தர் இந்த சார்ஜஸும் வாங்க போறதும் கிடையாது. ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, இப்போ யூஸ் பண்ணிக்கங்க. இன்கேஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆலில் போட்டிங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணிச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது கருத்து தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட்டும் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்க்குற பல பேர் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. சில பேர் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இப்போ வேற ஊரில் கூட இருந்துருப்பீங்க. இப்போ இருக்கிற மாதிரி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூர் கிடையாது. அப்போலாம் இப்போ இருக்கிற மாதிரி டிராஃபிக்கும் கிடையாது. ஐடி கம்பெனிஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பூம் ஆகிட்டு இருந்த டைம். ஸோ அந்த இடத்துல வந்து அப்போ தான் பிஜிஸ்லாம் நிறைய ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிஜியில் நடந்த சம்பவம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கவும் போகிறோம். இந்த பிஜி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, பெங்களூர்லேயே இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு ஐடி கம்பெனி ஒயிட் ஃபீல்டில், அந்த ஐடி கம்பெனி ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பிஜியில் தான் அந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுது. சம்பவம் யாருக்கு நடந்திருக்கு கேட்டீங்கன்னா, பிரபுன்ற ஒருத்தர் தான். அவரும் நாமக்கல்ல இருந்து வேலை கிடைச்சி பெங்களூருக்கு வந்திருக்காரு. ஸோ அந்த இடத்துல தான் அவருக்கு அந்த சம்பவம் நடந்திருக்கு. பேசிக்காக பிரபுவை பற்றி சொல்ல போனால், இவர் வந்து ஒரு ஓசிடி பர்சன். ஓசிடினா நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அவங்களுக்கு வந்து ஒரு பொருள் வந்து வச்ச இடத்துல அப்படியே தான் இருக்கணும், அது மாதிரி இருந்தால் கூட அவங்களுக்கு பிடிக்காது. அதேமாதிரி டஸ்ட் இருக்கக்கூடாது. ரொம்ப க்ளீன்னஸாக வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து இந்த ஓசிடி பர்சன் சொல்லுவாங்க. பிரபுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா ஓசிடி பர்சன். ஸோ ஒரு பிஜி தேடும் போதே வந்து இந்த 4 பேர் 3 பேர் கூட இருக்கிற மாதிரிலாம் ஒரு பிஜியை தேடலை. தனியாக வந்து இவருக்குன்ட்டு ஒரு ரூம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிஜி வந்து தேடுறாரு. ஸோ அப்படி தேடும் போது இவருக்கு ஏற்ற மாதிரி அந்த பில்டிங் அமைஞ்சிருது. ஏன்னா அந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் அது பிஜிக்குனே கட்டின ஒரு பில்டிங் அப்படின்றதுனால அந்த பில்டிங்கில் வந்து தனியாக ஒரு ரூம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவரும் அந்த ரூமில் போய் ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரபு நைட்டு தூங்கும் போதெல்லாம் வந்து ஒரு கெட்ட கனவாக வருது. ஸோ அது கெட்ட கனவான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. யாரோ ஒரு பொண்ணு வந்து அவர் கனவுல வராங்க. அவர் கனவுல வந்து அவரை செடியூஸ் பண்ணுறாங்க. செடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல், நீ நான் கல்யாணம் பண்ணிக்கோ, நீ என் கூட இருந்தது அப்படின்ற மாதிரி ரெகுலராக அவருக்கு கனவுல வந்து ரிப்பீட்டாக வந்துட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ பிரபுக்கு அந்த டைம் வந்து ஒரு 22 வயசு பையனுக்கு கனவுல வந்து இப்படி ஒரு பொண்ணு வந்து கூப்பிடுறதுன்னா, அப்போ அவர் யோசிச்சு பாருங்க, அவர் கனவு எப்படி இருந்திருக்கும்ன்றது. ஸோ அவர் வந்து டெய்லி தூங்கும் போது அந்த கனவு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் அவர் தூங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அது ரிப்பீட்டாக வந்துட்டே தான் இருந்துட்டு இருக்கு. இதனால ஒரு சில சைடு எஃபெக்டும் அவருக்கு வந்து நடக்குது. ஸோ இந்த மாதிரி கனவுலாம் நம்மளுக்கு நைட்டு வருதுன்னா இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகும்ல. ஸோ அப்படி ஆகும்போது அவர் கொஞ்சம் வீக்கான மாதிரியும் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இந்த டைமில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து குடிக்கிற தண்ணி வந்து காமனாக வந்து ஒரு இடத்துல வந்து ஏர் பியூரிஃபையர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பியூரிஃபையரில் தான் போயிட்டு உங்களுக்கு குடிக்க வேண்டிய தண்ணியெல்லாம் வந்து கேனில் பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கணும். ஸோ பிரபு என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக அந்த கேனில் போய் தண்ணியை ஃபில் பண்ணிட்டு தான் வந்துடுவார். அப்படி தான் ஒரு நாள் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரபு வந்து நைட்டு தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்படி போகும்போது தூரத்தில் ஒரு உருவத்தையும் பார்க்குறாரு. அந்த உருவம் வந்து கிட்டத்தட்ட இவருக்கு கனவுல வந்த உருவமாக தான் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த உருவம் வந்து பிரபுவை பார்த்து, நீ என் கூட இருந்துரு, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அந்த உருவம் வந்து பிரபுவை வந்து சொல்லிட்டு இருக்கிறது வந்து பிரபு கண்கூடாவே பார்க்குறாரு. இவர் வந்து அந்த இடத்துல ஷாக்லாம் எதுவுமே ஆகலை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு கனவுல இப்படிப்பட்ட உருவம் தான் வருது. ஸோ நட்சத்திரம் வரதுனால இது ஒரு இல்யூஷனாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இவர் நினச்சிட்டு தண்ணியை வந்து பிடிச்சிட்டு வந்து படுத்துடுறாரு. ஸோ இது தொடர்ந்து அவருக்கு நடந்து தான் இருக்குது. இது வந்து அவர் பெருசாகவே எடுத்துக்கல. அது எப்போ இவருக்கு பெருசாக ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவர்
ஒரு தங்கச்சி கல்யாணத்துக்காக திருப்பி நாமக்கல் போறாரு. ஸோ நாமக்கல் போனதுக்கு அப்புறமா தான் இதோட சீரியஸ்னஸே அவருக்கு புரியுது. நாமக்கல் போறாரு. நாமக்கல் போய் அந்த தங்கச்சி கல்யாணமா அட்டெண்ட் பண்றாரு. ஸோ அப்போ வந்து அவரு சொந்த ஊர்ல இவருக்கு வந்து ஒரு அஃபேர் இருந்திருக்கு. அது அஃபேர்ன்னு சொல்றத இவரு ஒரு பொண்ண லவ் பண்ணியிருக்காரு. அது வேற யாருமே கிடையாது. இவரு சொந்த தாய் மாமன் பொண்ணு தான். இவர் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே 2 பேரும் லவ் பண்ணியிருந்திருக்காங்க. இவர் 12th படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காலேஜுக்காக வெளியூருக்கு போயிட்டுருக்காரு. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு காலேஜ் வந்து லோக்கல்ல தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பப்போ இவங்க எப்போலாம் மீட் பண்ணிக்கிறாங்களோ, அப்போலாம் வந்து இவங்களுக்குள்ள வந்துட்டு அது நடக்கும். ஸோ அப்படி தான் வந்துட்டு அன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஊருக்கு போனதுனால, அதுவும் தங்கச்சி கல்யாணம் எல்லா ரிலேட்டிவ்ஸும் இருப்பாங்க அப்படின்றதுனால, இவங்க என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட இன்னொரு ரிலேட்டிவ் வீடு வந்து இந்த சொந்தக்காரங்கலாம் தங்கறதுக்காக வந்திருக்கிற சொந்தக்காரங்கலாம் தங்கறதுக்காக தனியா ஒரு வீட வந்து அரேஞ்ச் பண்ணி குடுத்துருக்காங்க. அந்த வீட்டுக்கு வந்து போறாங்க. ஸோ அந்த வீட்டுக்கு என்னன்னு சொல்லிட்டு போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிளீனிங் ஒர்க்லாம் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு கௌரி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, பிரபுவும் போறாரு. ஸோ அந்த டைம் போயிட்டு இது கரெக்டான டைம்னு சொல்லிட்டு இவங்க அதை யூட்டிலைஸ் பண்ண பார்க்குறாங்க. அந்த டைம் வந்து எதார்த்தமா இவரு போய் கௌரி மேல கைய வைக்கும்போது, கௌரியோட முகமே மாறுது. அந்த முகம் வந்து சாதா மாரி மாறலைங்க. திடீர்னு வந்து வேற யாரோ உருவமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கௌரி பொண்ணோட மூஞ்சி மாறுது. மூஞ்சி மாறுது மட்டும் கிடையாது. அந்த டைம் வந்து கௌரியோட நாக்கு கிட்டத்தட்ட கழுத்துக்கு கீழ வரைக்கும் வந்திருக்கு. அது வந்தது மட்டும் இல்லாம, அந்த உருவம் பிரபுவ பார்த்து ஒரு விஷயமும் சொல்லியிருக்கு. "நீ எனக்கு தான் சொந்தம். என்ன தாண்டி நீ எந்த ஒரு பொண்ணு மேலயும் கை வைக்கக்கூடாது. அப்படி நீ கைய வச்சீன்னா, அந்த பொண்ணோட உயிர நான் எடுத்துருவேன்." அப்படின்ற மாரி அந்த உருவமும் சொல்லியிருக்கு. இத பார்த்த உடனே பயந்து போன பிரபு என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கருந்து வேக வேகமா வந்து கிளம்பி வந்துடுறாரு வீட்டுக்கு. அந்த கல்யாணம் நடக்கிற இடத்துக்கும் வந்துடுறாரு. ஆனா, இப்படி ஒரு விஷயம் நடந்தது பார்த்தீங்களா, இது எதுவுமே கௌரிக்கு தெரியாது. இது எல்லாமே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டா தான் நடந்திருக்கு. ஏன் பிரபு வந்து இப்படி போயிட்டாருன்னு சொல்லிட்டு, இவங்க மறுபடியும் பிரபுவ தேடி வந்து பிரபுகிட்ட பேசுறாங்க. "ஏன் உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? ரொம்ப நாள் கழிச்சு உன்கிட்ட பேசலாம்னு வந்தேன். ஏன் இப்படிலாம் பண்ற? என்ன பார்த்து ஏன் பயந்து ஓடுற?" அப்படின்ற மாரி பிரபுவ பத்தி கேட்கறாங்க. ஆனா பிரபு வந்து அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. "நீ எதுக்கும் பயப்படாத. இது ஒரு சின்ன பிரச்சனை தான். எனக்கு கொஞ்சம் ஒர்க் ரிலேட்டடா நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு. அத நான் சரி பண்ணிருவேன்." அப்படின்ற மாரி பிரபுவும் சொல்றாரு. ஸோ அவங்களும் பிரபு சொல்றத வந்து நம்பிடுறாங்க. நம்பி இந்த கல்யாணமும் வந்து நல்லபடியா முடிஞ்சிருது. மறுபடியும் பிரபு என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அதே பிஜிக்கு தான் போய் தங்குறாரு. ஆனா அந்த பிஜில இருந்து தான் அவருக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குன்றது பிரபுவுக்கு தெரியாது. லேட்டரா தான் தெரியவும் ஆரம்பிக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரபு அந்த பிஜில தங்கிட்டு இருக்கும்போது, பிரபுவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பக்கத்து ரூம்ல தான் தங்கிட்டு இருந்திருக்காரு. அவரு வந்து தனியா இருக்கணும்னு நெனைக்கிறாரு. தனியா மீன்ஸ் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அந்த பிஜிக்கும் வந்திருக்காங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த பிஜி வந்து ஃபுல் பில்டிங்கும் பிஜி கிடையாது. மேல ஒரு 3 ஃப்ளோர் தான் பிஜி. அதுக்கு கீழ வந்து 2 ஃப்ளோர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஒரு சில கம்பெனிஸ் இருக்கு. ஒரு சில ஸ்டார்ட் அப் கம்பெனிஸும் இருக்கு. அது இல்லாம வந்து கீழ வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டும் இருந்துட்டுருக்கு. ஸோ அங்க வரவங்க நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மாடி அப்பப்போ யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மாடியில தான் டாய்லெட் இருக்கிறதுனால அப்பப்போ போயிட்டு வந்துட்டு தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நெறைய பேர் மேல வரதுக்கு போறது சகஜம்ன்றதுனால, அந்த பிஜி ஓனரும் வந்து அத பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. அந்த பிஜி ஓனர் எங்க தங்கியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, மேல லாஸ்ட் மாடியில தான் அவங்க தங்கிட்டும் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க தான் கிச்சன் இருக்கு. இவங்களுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு குடுக்கணுன்ட்டு. ஸோ அதனால என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரபு வந்துட்டு இவங்கள வந்து அந்த ரூம விட்டுட்டு பிரபு கிளம்பி என்ன பண்ணாருன்னா, சினிமா தியேட்டருக்கு போயிடுறாரு. அந்த டைம் வந்து ஒரு படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. யாருதுன்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் ஒரு படம் வந்து ராஞ்சானான்ட்டு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு போல. அந்த படத்துக்கு அவரும் போயிடுறாரு. ஸோ அந்த படத்துக்கு போம்போது என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரு ஃபோன வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி தான் ஃப்ளைட் மோட்ல தான் போட்டு வச்சிருக்காரு. ஏன்னா யாரும் கால் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ இவரு படம்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்து அந்த ஃப்ளைட் மோட்லேருந்து எடுக்குறாரு. எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, லைனா இவருக்கு வந்து அந்த மிஸ் கால் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கு. என்னடா அது இவ்வளோ வாட்டி கால் பண்ணியிருக்கா என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு, இவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அவசர அவசரமா வந்து பிஜிக்கு போய் பார்க்குறாரு. ஏன்னா அவர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணா அவர் நம்பர் வந்து ரீச் ஆகல. ஸோ பிஜிக்கு போய் போய் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்க்கலான்னு பார்த்தா, அந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட பேர் நின்னுட்டு இருக்காங்க. எல்லாமே அந்த 2 ஃப்ளோர்ல இருக்கிற பசங்க எல்லாமே அந்த ஃப்ளோர்ல நின்னுட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா வந்து பிரபுவோட ரூம பார்த்துக்கிட்டு. என்னடா அது நம்ம ரூம பார்த்த மாரி நின்னுட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தா அந்த ரூம்ல வந்து பிரபுவோட ஃப்ரெண்ட் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, தலைகீழ வந்து அந்த ஃப்ளோர்ல வந்து ரூம்ல வந்து நின்னுட்டுருக்கு. நின்னது மட்டும் இல்லாம, வாய் வழியா வந்து பார்த்தீங்கன்னா, அது வாந்தியா என்னன்னு கூட சொல்ல முடியாது. அந்த மாரி ஒரு கண்டிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு பண்ணிட்டுருக்கு. ஒரு மாரி சொல்றதுக்கே வந்து அருவருத்தக்க ஒரு விஷயத்த வந்து அந்த இடத்துல நடந்துட்டு வந்துட்டுருக்கு. பிரபு வந்து இம்மீடியட்டா வந்து அவன் ஃப்ரெண்ட பார்த்துட்டு, "என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி பண்ணிட்டுருக்க? ஏன்டா உங்க நம்பி ரூம் விட்டு போனா எப்படியாடா பண்ணி வைப்ப?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. "டேய் எனக்கே தெரியாதுடா, அவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலடா. நான் வந்து இந்த ரூம்குள்ள வந்தேன். வந்த ஒரு கொஞ்ச நேரத்துல வந்து வேற மாரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, செவுத்து மேலலாம் ஏற ஆரம்பிச்சுட்டாடா. கடைசியா வந்து இந்த மாரி பண்ண ஆரம்பிச்சுட்டா. இது என்னோட ரூமு. இந்த ரூம விட்டு வெளியில போன்னு சொல்றாடா. எனக்கு ஒண்ணுமே புரியல.
எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல, பக்கத்தில் இருக்கிற பசங்கள்லாம் கூப்பிட்டேன், அவங்களாம் எதுவுமே பண்ண முடியலடா அப்படின்ற மாதிரி வந்து எல்லாமே பேசிட்டு இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஓனர் வந்து என்னப்பா இங்கே நடக்குது, என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு என் ஃப்ரெண்டுங்க கொஞ்ச நாள் பேசலாம்னு சொல்லி தான் வந்தோம், சடனாக இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு என்னன்னே தெரியலன்னு. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா குழுகுழு மேலே போகிறாரு. மேலே போயிட்டு அவர் ரூமில் சாமி ரூம்லேருந்து விபூதி எல்லாத்தையும் கொண்டு வராரு. கொண்டு வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு அந்த பொண்ணோட நெத்தியில் வந்து விபூதியை வைக்கிறாரு. வச்ச உடனே தலைகீழ நின்னுட்ட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மயங்கி கீழ விழ ஆரம்பிக்குது. டக்குனு அந்த பொண்ண புடிச்சு வெளில கொண்டு வராங்க. அந்த காரிடாருக்கு கொண்டு வராங்க. காரிடாருக்கு கொண்டு வந்து தண்ணிலாம் தெளிச்சு எழுப்புறாங்க. எழுப்புன அந்த பொண்ணு அங்க ஓன்னு அழ ஆரம்பிக்குது. இதுக்கு தான் நான் இங்க வரமாட்டேன்னு சொன்னேன். நான் இதுக்கு வரவே மாட்டேன். என்ன பார்க்கவும் பார்க்காதன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து அழுதுகிட்டே வந்து அங்கேருந்து போயிருது. பிரபுவோட ஃப்ரெண்டும் அந்த பொண்ணை சமாதானம் பார்த்துக்காக பின்னாடியே போயிடுறாரு. ஸோ பிரபுக்கு வந்து இங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியல. உடனே அந்த ஓனர் என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா, எப்பா ஒன்றும் இல்லைப்பா கிளம்புங்கப்பா, அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, கிளம்புங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே வந்து விரட்ட தான் பார்க்குறாரு. ஸோ பிரபுக்கு வந்து சுத்தமாக எதுவுமே புரியல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, இவங்க பீதிக்கு கீழே வந்து ஒரு பேக்கரி இருக்குது. எல்லாமே இந்த பசங்களாம் வந்து போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பீதியில் அப்பப்போ வந்து ஒருத்தர் இவரை பார்த்து சிரிப்பார். எப்படி சிரிப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு இவன் தான் அந்த ரூமில் இருக்கிறான், இவன் தான் அந்த ரூமில் இருக்கிறான்னு சொல்லிட்டு இருப்பான். அதுவும் குறிப்பாக அவங்க மலையாளத்தில் சொல்கிறதுனால பிரபுக்கு வந்து அது புரியவே புரியாது. ஆனால் பிரபுவோட கூட ஒர்க் பண்ணுற ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளி. ஸோ இவங்க 2 பேரும் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு இவங்க ரூமுக்கும் வராங்க. ரூமுக்கு வந்தோம் சரி அதனால் சாப்பிடலான்னு சொல்லிட்டு கீழே அந்த பேக்கரிக்கும் போகிறாங்க. அந்த பேக்கரி போகும்போது மறுபடியும் அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரியில் ஒர்க் பண்ணுறவங்க பிரபுவை பார்த்து இதை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவங்களும் சிரிச்சுட்டு பிரபுக்கு புரியாது மலையாளம்ன்றாங்க. இவரும் சிரிச்சுட்டு அமைதியாக விட்டுறாரு. அப்போ பிரபு கூட வந்தவர் எதுக்கு அவங்க 2 பேரும் உன்னை பார்த்துட்டு இவன் தான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, இவன் தான் அந்த ரூமில் இருக்கிற பையன் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு, ஏன் அந்த ரூமில் என்ன பிரச்சனை கிடையாது, இது மாதிரி நடந்துச்சுடா அப்படின்ற மாதிரி இவர் பிரபுன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பொண்ணு வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சுடான்னு சொன்னோடனே, இல்லைடா அவங்க வேற ஏதோ சொல்கிற மாதிரி தெரியுது, நீ என்ன அவங்ககிட்ட கேளுன்னு கேட்டால் இவர் பிரபு போய் கேட்குறாரு. எதுக்குங்க அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, இல்லை ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா டமாஸ் தான் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இவர் மலையாளம் தெரிஞ்சவனே இவர் என்ன பண்ணா திருப்பி அவங்ககிட்ட மலையாளத்தில் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் மலையாளின்றதுனால அவர் ஒரு சில விஷயமும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது கேட்கும்போது பிரபு வந்து தூக்கி வாரி போடுது. அந்த பேக்கரியாலும் அவங்க ஃப்ரெண்டு பிரபு கூட வேலை செய்ய அந்த கலிக்கும் வந்து ரொம்ப நேரம் மலையாளத்தில் தான் பேசியிருந்திருக்காங்க. அப்படி பேசும்போது வந்து அவங்க ஃப்ரெண்டு கொடுக்குற ரியாக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா பிரபு இன்னும் பயமுறுத்துது. அது வரைக்கும் பிரபுக்கு எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து அவங்க பேசி முடிச்சுட்டு இது உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்காரு போல. அவர் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிரபுவை தனியாக கூட்டிகிட்டு போய் ஒரு சில விஷயமும் சொல்கிறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக பிரபு இருக்கிற அந்த பிஜி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிஜி வந்து 2007 இருந்து 2010 வரைக்குமே வந்து விமன்ஸ் பிஜியாக தான் இருந்திருக்கு. இப்போ கரண்ட்டாக பிரபு தங்கிட்டு இருக்க அந்த ரூம் இருக்குல்ல, அந்த ரூமில் பர்டிகுலராக லாவணியான ஒரு பொண்ணு தங்கிட்டும் இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு அவன் பாய் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருப்பானா. ஏன்னா இந்த பிஜி தள்ளி ஒரு 2 பில்டிங் தள்ளி ஒரு பிஜி இருந்துட்டு இருக்கு, மென்ஸ் பிஜி. ஸோ அந்த இடத்துல இருக்கிற பையன் வந்து பார்த்தீங்கன்னா லாவணியா வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 2 பேருமே எதிர்க்க இருக்கிற அந்த ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரும் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாவணியா வந்து அந்த பிஜிக்கு போகிறதா இருக்கட்டும், அவர் இந்த பிஜி வரதா இருக்கட்டும், இந்த மாதிரி நடந்து தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து இவங்க பிஜி இவங்களோட ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு மேலே இருக்கிறதுனால ஈஸியாக வந்து போயிட்டு வந்துட்டு முடியும். யாராலையும் வந்து பார்க்கவும் முடியாது. ஏன்னா ஓனர்ஸ் இப்போ மேலே தானே இருப்பாங்க. அதையும் மீறி வந்து அந்த ஓனர்ஸ் வந்து பார்த்துட்டா கூட இவர் எதனா பேசி சமாளிச்சுருவாரு. சரி அவங்களும் வந்து இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்றனால விட்டுறாரு. ஸோ இது நாளாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லாவண்யா வந்து ப்ரெக்னென்ட் ஆயிடுறாங்க. ஸோ ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் வந்து அந்த பையன்கிட்ட வந்து லாவண்யா வந்து எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, பிரச்சனை என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல். ஆனால் அந்த பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்கான் போல. ஏன்னா தங்கச்சி கல்யாணம் பண்ணோம், அதுக்கப்புறமா நம்ம கல்யாணமே, ஸோ நீ வந்து இதை வந்து அபார்ட் பண்ணிடு அப்படின்ற மாதிரி பேசிக்கும் போல. இல்லை இவங்க அதெல்லாம் பண்ண முடியாது, ஸோ இதெல்லாம் பண்ணுறது பாவம், நீ ஒழுங்கான கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்ப அந்த பையனை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு கடத்தில் அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கும் வந்து ரொம்ப சண்டே ஆயிருக்கு. இந்த பையன் கல்யாணமே பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சொல்லாமல் கொள்ளாமல் அந்த ஆஃபீஸை விட்டு வேலையை விட்டு நின்றுட்டு இருந்திருக்கான். ஏன்னா அந்த ஆஃபீஸில் அந்த செட்டில்மெண்ட்டும் வேணாம்னு சொல்லிட்டு வேலையை விட்டு நின்றுட்டு இவன் வந்து வேற ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணியிருந்திருக்கான், அதே பெங்களூரில். இந்த பொண்ணு எவ்வளோ அவனை ரீச் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து இவனை மட்டும் தான் தெரியும். இவங்க வீட்டை பற்றி சொல்லியிருக்கான், ஊரை பற்றி சொல்லியிருக்கான். பட் எந்த இடம் எதுன்னு இவங்களுக்கு டீட்டெயிலாக எதுவுமே தெரியாதுன்றதுனால இவங்க ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்து ஆஃபீஸில் லீவ் போட்டு வீட்டிலே உட்காந்து அழுதுட்டு தான் இருந்துருக்காங்க. ரொம்ப டிப்ரெஷன் வந்து ரொம்ப மேலே போனோன்னே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க உயிரை இவங்களே எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்றதே அந்த பிஜியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 நாள் கழிச்சு தான் தெரியும். ஏன்னா அந்த பொண்ணு கதவு முடிச்சு கதுவே திறக்கலையே அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்து மேலே இந்த பிஜி ஓனர்கிட்ட போய் சொன்னோன்னே அந்த ஓனர் வந்து கதவை உடச்சி பார்த்துருக்காரு. உடச்சி பார்த்ததுக்கப்புறமா அந்த பொண்ணு வந்து மேலே தொங்கிட்டு இருந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் ஆனதுக்கப்புறம் ஒருத்தங்க பாடி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க.
ஸோ பிரபு ஒரு உருவத்தை பார்த்துருப்பாரு, நாக்கு தொண்டை வரைக்கும் அந்த மாதிரி கண்டிஷன் அந்த பொண்ணும் வந்து அங்கே இருந்திருக்கு. ஸோ இவங்கள்ட்ட அவங்க போலீஸ் கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வந்து பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணி அப்புறம் அந்த பையன் ஏமாத்திட்டு போனால அந்த பையனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற பொண்ணுங்களும் கொஞ்சம் பயந்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணோட சத்தம் கேட்குது, அந்த பொண்ணு அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க போல. அதுக்கப்புறம் யாருமே அந்த பிஜியில் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வெக்கேட் பண்ணிட்டு வேற ஒரு பிஜிக்கும் போயிருக்காங்க. ஸோ அதனால என்ன ஆயிருக்குன்னா, கொஞ்ச நாள் அந்த பிஜியை வந்து மூடி தான் வச்சிருந்திருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட இன்னொருத்தர் என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிஜியை வந்து கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு. ஸோ நிறைய பேர் அதை பண்ணுவாங்க, நிறைய பிஜிஸ் அதை தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கான்ட்ராக்ட் எடுத்து கொஞ்ச நாள் வந்து ஒரு வருஷத்துக்கு காசை கட்டி அவங்க வந்து வேலை பார்ப்பாங்க. ஸோ அப்படிதான் இன்னொருத்தர் என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிஜி மட்டும் கான்ட்ராக்ட் எடுத்து அது எல்லாத்தையும் ரெனோவேட் பண்ணுறாரு. ரெனோவேட் பண்ணி என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா, அது மென்ஸ் பிஜியாக மாற்றுறாரு. ஸோ இதை ரெனோவேட் பண்ணும்போது இங்கே வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணோட நிறைய திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் தான் இருந்திருக்கு. அதை வந்து இங்கே எடுக்கவும் இல்லை. ஸோ இவங்க எல்லாமே எடுத்து என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, விற்று போன கொஞ்சம் இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து தனித்தனியாக வச்சிருந்துருக்காங்க போல. அந்த திங்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தனியாக ஒரு ரூமில் வைக்கணும் அப்படின்றதுக்காக பிரபு இருந்த அந்த ரூமில் தான் வச்சிருக்காங்க. சொல்லப்போனால் அந்த என்டையர் பிஜிலே வந்து தனியாக அந்த மாதிரி செப்பரேட்டாக இருக்கிற ரூமே மொத்தம் 4 ரூம் தான். அந்த 4 ரூம்லேயே வந்து ஒரு சில ரூமில் வந்து இவங்க டியூன் ஷேரிங் அப்புறம் வந்து 3 ஷேரிங் அப்படின்ற மாதிரி வந்து போட்டு வச்சுருந்துருக்காங்க. இந்த ரூம் மட்டும் தனியாக வச்சுருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூமில் இந்த மாதிரி திங்ஸ்லாம் இருந்தது அப்படின்றதுனால அது தனியாக வச்சுருந்துருக்காங்க. ஸோ பிரபுகிட்ட சொல்லும்போது தான் சொல்லியிருக்காங்க, இந்த ரூம் பரன் மேலே வந்து ஒரு சில திங்ஸ்லாம் இருக்கும்பா, அதை மட்டும் கொஞ்ச நாள் நாங்கள் எடுத்துடுறோம், அதை மட்டும் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் பிரபுகிட்டையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் பிரபுவோட திங்ஸ்லாம் வைக்கணும் அப்படின்றதுக்காக, ஏன்னா இவர் ஆல்ரெடி ஓசிடி பர்சனில், ஸோ அந்த திங்ஸ்லாம் ரொம்ப தூசியாக இருக்குது அப்படின்றனால இவர் எடுத்து என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே க்ளீன் பண்ணியிருக்காரு. அப்படி க்ளீன் பண்ணும்போது அந்த பொண்ணோட நிறைய திங்ஸ்லாம் அவர் எடுத்து பார்க்கவும் செஞ்சிருக்காரு. அதில் ஒரு திங்ஸ் தான் அதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரெக்னென்சி செக் பண்ணுற அந்த ஸ்ட்ரிப் ஒன்று இருந்துருக்கு. அதை பார்த்தோன்னே இவருக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கு. ஆனவொடனே இவர் என்ன செஞ்சிருக்காங்க, இதெல்லாம் எதுக்கு இங்கே வச்சிருக்காங்கன்னு சொல்லி கொண்டு போயிட்டு பால்கனி வழியாக வெளில தூக்கி அடிச்சிருக்காரு. மற்ற திங்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே தான் வச்சிருந்திருக்காரு. ஸோ வச்சுட்டு என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த திங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஓரமாக அடுக்கி வச்சுட்டு இவர் பாட்டு ஒரு வேலையை தான் பார்த்துருந்துருக்காரு. அதுக்கப்புறமா தான் ஒரு லைஃப்பில் இதெல்லாம் நடக்கும் ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாமே அவங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் இவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணு இறந்து போயிட்டான்றது தான் இவருக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுன்றது பிரபு கொஞ்சமாக தான் யோசிச்சு பார்க்குறாரு. ஸோ அதனால தான் இதெல்லாம் அதில் இருந்துச்சா அப்படின்றது. ஸோ பிரபுக்கு இதனால தான் வந்து அந்த பொண்ணு இவரை ஃபாலோ பண்ணுறதா அப்படின்னு கூட இவருக்கு ஒன்றும் முழுசாக தெரியல. ஸோ அதனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஜி விட்டு நம்ம எப்படியா வெக்கேட் பண்ணிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அங்கே இருக்கிற அந்த ஆன்மா வந்து இவர் எதனா ஒரு விஷயத்த பண்ணி அங்கேருந்து போக விடாமல் தான் பண்ணுது. ஸோ ஒரு கடத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கௌரியை இவரை லவ் பண்ணுறாங்கன்றத கௌரி வந்து அவங்க வீட்டில் போட்டு உடச்சிடுறாங்க. ஸோ அது கொஞ்சம் பிரச்சனை ஆகுது. பட் இருந்தாலும் வந்து சொந்த தங்கச்சி பையன் தானே, அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுனா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கல்யாணத்துக்கு வந்து ஏற்பாடும் பண்ணிடுறாங்க. ஸோ ஏற்பாடு பண்ண உடனே பிரபுக்கு அது இன்னொரு ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இதுலேருந்து நம்ம வெளியில் வரணும், அதுக்குள்ள நம்மளுக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்கிறாருன்னா, ஊரில் போயிட்டு ஊரில் இருக்கிறவங்க சொந்த தாய் மாமா இருக்காருல்ல, அவரோட அண்ணன் இன்னொருத்தர் இருக்காரு, ஒரு பெரிய தாய் மாமா, அவர்கிட்ட போய் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் எப்படியா வெளியில் வந்து ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பக்கா கம்யூனிஸ்ட்வாதி அப்படின்னுக்கும் போது அவர் என்ன பண்ணாரு, இந்த காலத்தில் பேய் பிசாசுனா நம்பிட்டு இருக்கியா, போய் வேலையை பாடுறாலாம், ஒன்றும் கிடையாதுரா அப்படின்ற மாதிரி அவர் சொன்னோடனே பிரபுவும் வந்து அவர் கொஞ்சம் மென்டலாக வந்து இவர் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுறாரு. இப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கூட அதுலேருந்து வெளியில் வந்துடலாம், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஒன்று எதுவுமே ஃபாலோ பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிரபு வந்து எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இவரும் கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிறாரு. ஸோ ஒத்துக்கிட்டது அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்தில் நிச்சயதார்த்தம் வைக்கிறாங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கப்புறம் பொண்ணு பையன் அதிகமாக வெளில போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ பிரபு நான் சொன்னேன், எங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லணும் அப்படின்னே, அப்பா நம்ம சொந்தக்காரங்க வரைக்கும் தான் கல்யாணம் பண்ணுறது, ஸோ நீ ஆஃபீஸ்லேருந்து யாருன்னா கூப்பிட நினச்சின்னா ஃபோன் பண்ணி சொல்லிடு, இன்விடேஷன்லாம் யாருக்கும் அடிக்கல, ஸோ நம்மளுக்குள்ளே தான் பண்ணுறோம், ஸோ ரிசப்ஷன் வந்து கிராண்டாக வந்து பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்க. ஸோ பிரபு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சொந்த தெரிஞ்ச காலேஜில் அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு சில பேருக்குலாம் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. சில ஃப்ரெண்ட்ஸ் காலேஜில் படித்தவங்க, ஸ்கூலில் படித்தவங்க எல்லாமே வந்து ஃபோன் பண்ணி தான் சொல்கிறாரு, இது மாதிரி அர்ஜென்ட்டாக பண்ணுறதுனால எதுவுமே செய்ய முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இவங்க நினச்ச மாதிரி இவங்க கல்யாணமும் நல்லபடியாக நடக்குது. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க பெங்களூரில் ஒரு வீடும் பார்க்குறாங்க. ஸோ வீடு பார்த்துட்டு அந்த வீட்டில் போய் பால் காய்ச்சிட்டு அந்த வீட்டில் தான் குடுத்தனமும் பண்ணான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அந்த பொண்ணு படித்ததுனால அந்த பொண்ணு வேலை தான் தேடிட்டு இருக்காங்க. யார் கௌரியும் வேலை தான் தேடிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வேலை கிடைக்கல. ஸோ பிரபு ஆஃபீஸ் போகும்போது என்ன பண்ணுவார்னா, அவங்ககிட்ட வந்து எங்கெங்கெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணணுமோ அதெல்லாம் சொல்லிட்டு போயிடுவார். ஸோ அப்படி ஒரு நாள் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரபு கிளம்பி பாதி தூரம் வந்து ஆஃபீஸ் போயிட்டுருக்காரு. அப்போது வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி என்னோடய ஆஃபீஸில் ஒரு ஓப்பனிங் இருக்குது, அந்த ஓப்பனிங் வந்து உன்னோட ஒய்ஃபோட ரெஸ்யூமை நான் கொடுத்தேன்டா, இம்மீடியட்டாக ஹெச்ஆர் வர சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க ரெஸ்யூமுக்கு வந்து அவங்க அந்த ப்ரொஃபைலுக்கு வந்து இந்த ரெஸ்யூம் நல்லாவே மேட்ச் ஆகுது, உன் ஒய்ஃப் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கே வேலை கிடச்சிடும் போல், சீக்கிரம் கூட்டிட்டு வாடா அப்படின்றாங்க. அப்போ அவர் என்ன சொன்னாங்க, என் ஒய்ஃப் நம்பர் தான் உங்ககிட்ட இருக்குல்ல, நீ கால் பண்ணி பேசுகிறா அப்படின்னோடனே, இல்லைடா நான் உங்கள் ஒய்ஃப் நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன்,
புல்ல ரிங் ஆகுது எடுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு போல. அப்போ இவரு என்ன சொன்னா, அவங்க குளிச்சுட்டு இருந்திருப்பாங்கடா அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அப்பதான் ஒரு யோசனை வருது, நம்மளுக்கு முன்னாடி அவ குளிச்சுட்டாளே, அப்ப ஏன் இவ்வளவு நேரம் எடுக்கலன்னு சொல்லிட்டு இவரும் ட்ரை பண்றாரு, அவங்க எடுக்கவே இல்லை. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றனால இவர் என்ன பண்ணாருன்னா, அவங்க மேனேஜருக்கு கால் பண்ணி, சார் இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி, நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு இவர் என்ன பண்றாருன்னா, அவங்க ஒய்ஃப் ஏன் வந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவர் பொறுமையா கதவு திறந்துட்டு உள்ள போய் பார்க்குறாரு. உள்ள போய் பார்த்தா அவங்க ஒய்ஃப் வந்து பெட்ரூம்லயே இல்லை. எங்கடா பெட்ரூம்ல ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆக்சுவலா அது 2 BHK ரூம்ன்றதுனால இன்னொரு ரூம்ல வந்து ஒரு சில திங்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அந்த ரூம்ல போய் பார்த்தா இவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, தலையை நல்லா விரிச்சு போட்டு கீழே குனிஞ்ச மாதிரி சப்பங்கால் போட்டு கீழே குனிஞ்சிக்கிட்டே வந்து அழுதுட்டு இருந்திருக்காங்க. ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு இவர் பொறுமையா போச்சுன்னா அவங்க ஒய்ஃப் வந்து டச் பண்றாரு. டச் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா, நீ எனக்கு தான், உனக்கு என்ன தாண்டி நீ எந்த பொண்ணுக்கிட்டயும் போக முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. இதுக்கு நடுவில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். பிரபு வந்து அந்த ஒரு டிப்ரெஷனில் இருந்ததுனால இவங்க 2 பேருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் நைட் இருந்தே நடக்கல. ஸோ ஊருக்கு வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்களும் பிளானில் இருந்துருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் மறுபடியும் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சோடனே இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இமீடியட்டாக ஊருக்கு தான் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, இது வந்து இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே அவங்க ஊர்ல இருந்து எல்லாருமே கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்க இப்போ அந்த பிஜியை போய் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிடுறாங்க. வாங்கினதுக்கப்புறம் அந்த போன திங்ஸ்லாம் ஒரு சில திங்ஸ்லாம் அங்கே இருந்துச்சுல, ஸோ அந்த பொருட்கள்லாம் வேணும். அந்த பொருட்களை வச்சு தான் வந்து இதெல்லாம் பண்ண முடியும்னு சொன்னால் அந்த பிஜி ஓனர் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காரு போல். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பொருள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பொண்ணை மறுபடியும் அந்த இறந்து போன பொண்ணை மறுபடியும் வர வச்சிருக்காங்க. வர வச்சு அதுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லி எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு சொன்ன ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து வீடியோவில் சொல்ல முடியாது. ஸோ அதெல்லாமே பண்ணதுக்கப்புறமா வந்து பிரபு அவரோட ஒய்ஃப் உடம்புல இருந்து அந்த பொண்ணும் வெளியிலேயும் போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இன்ன வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, பிரபு வந்து ஒரு ஹாப்பியான ஒரு மேரிட் லைஃப் தான் வந்து லீட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து 8 வயசுல வந்து ஒரு பையன், 7 வயசுல வந்து ஒரு பொண்ணு இருக்கிறதாவும் நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ இதில் யூஸ் பண்ண பேர் எல்லாமே வந்து கற்பியான பேர் தான். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய 18+ ஸ்டோரிஸ்லாம் இருக்குது, கொஞ்சமாக வரப்போகுது. ஆனால் 18+ன்ற ஒன்றுமே இல்லையா அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாத்தையும் வந்து சென்சார் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.